Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து GST ஓட class 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து GST ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷனா நம்ம இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா RL சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு வந்து டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரியே அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். So friends, நம்ம வந்து previous வீடியோல பாத்தீங்கன்னா GST பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. அதுல நமக்கு வந்து டாக்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 2 டைப்பா இருக்கும். லைக் நமக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி 2 டைப்பா இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதுக்காக தான். சோ நான் இப்போ வந்து ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு வந்து இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம்ல வந்து 2 டைப்பா இருக்கும். லைக் நமக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். நமக்கு வந்து GST வந்து எப்பவுமே நமக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டடானது இல்லையா. சோ இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டடானது தான் நமக்கு வந்து GST. நம்மளோட GST-யோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி டெக்னாலஜி டிரைவ் சிஸ்டம், அதே மாதிரி இன்க்ரீசிங் ரெவென்யூ. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட். லைக் நமக்கு வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ். இதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். லைக் மத்ததெல்லாம் நமக்கு வந்து சிம்பிளா முடிச்சிட்டோம். பட் நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. சோ தட் நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெட்ஜா பார்க்கலாம். Cascading effect. So நமக்கு வந்து cascading effectனா நமக்கு வந்து tax on tax. ஓகேவா. இது நமக்கு வந்து நார்மலா tax on tax அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் டாக்ஸ்க்கு மேல நம்ம வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ நம்ம இதை வந்து டீட்டெயிலா பார்த்தாதான் நமக்கு புரியும். ஓகேவா. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நமக்கு வந்து GSTக்கு முன்னாடி வரைக்கும் இந்த cascading effect தான் இருந்துச்சு. லைக் நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்காக ஒரு டாக்ஸ் போட்டுட்டு ஒரு காஸ்ட் வந்திருக்கும். நம்ம வந்து திரும்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது டாக்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட் கூட நம்ம வந்து டாக்ஸ் சேர்த்திருப்போம் இல்லையா. டாக்ஸ் சேர்த்து ஒரு டோட்டல் வந்துருக்கும் இல்லையா. அந்த டோட்டல் அமௌண்ட் கூட நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. அதுதான் நமக்கு வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்றது. சோ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நமக்கு வந்து GSTக்கு பிஃபோர் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், அதே மாதிரியே நமக்கு வந்து GST ஆஃப்டர் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கு நார்மலா நம்ம வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் ஒன் லேப்டாப் ஃபார் ₹10,000. ஓகேவா. ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல். நம்ம வந்து சேல் பண்றதுக்காக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். ₹10,000க்கு வாங்கியிருக்கோம். ஓகேவா. நம்ம வந்து 10,000க்கு வாங்கும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு டாக்ஸ் ஏதோ ஒரு டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த டாக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து நார்மலா நம்ம இதுல வந்து GST கான்செப்ட் எல்லாத்தையும் விட்டுடலாம். நமக்கு வந்து ஒரு டாக்ஸ் வந்து 5% டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. சோ இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பாக்குறது பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் மெத்தட். ஓகேவா. நம்ம வந்து இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிஃபோர் GST. ஓகேவா. டாக்ஸ் ஆன் டாக்ஸ் மெத்தட்ல நமக்கு வந்து லேப்டாப்போட காஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ₹10,000. ஓகேவா. இந்த ₹10,000க்கு நமக்கு வாங்கும்போது அவங்க வந்து ஒரு 5% வந்து டாக்ஸ் போடுறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து 5% டாக்ஸ் போடுறாங்க. அந்த 5% டாக்ஸ் போடுறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ₹500 வரும். இந்த 10,000ல வந்து 5% வந்து 500. ஓகேவா. சோ நமக்கு வந்து அகைன் நமக்கு வந்து டோட்டல் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ₹10,500 வருது. ஓகேவா. அண்ட் நமக்கு வந்து அந்த பில்லிலே நமக்கு பாத்தீங்கன்னா அடிஷனல் வேற ஏதோ ஒரு டாக்ஸ் நமக்கு வந்து முன்னாடி நிறைய டாக்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்ஸ் சிஸ்டத்துல திரும்பவும் ஒரு 5% போடுறாங்க. அப்ப அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த 10,000ல இருந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த 10,500 இருக்கு இல்லையா. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 10,000 கூட ஒரு டாக்ஸ் அமௌண்ட் கொடுத்திருக்கோம். அந்த டாக்ஸ் அமௌண்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்து 10,500 ஆயிருக்கு இல்லையா. சோ அந்த 10,500ல இருந்து அகைன் 5% கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ₹525 வரும். ஆல்ரெடி நமக்கு வந்து 500 டாக்ஸ் வந்துச்சு 5%. பட் இந்த 500 ஆட் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கால்குலேட் பண்ணும்போது ₹525 நமக்கு வந்து அகைன் 5% டாக்ஸ் வரும். ஓகேவா. சோ நம்ம இதை வந்து டோட்டல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து
11,025 rupees வருது. So இது வந்து பாத்தீங்கன்னா tax on tax method. First பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 5% tax calculate பண்ணதுக்கு அப்புறமா again அந்த tax கூட திரும்ப நம்ம வந்து tax வந்து calculate பண்றோம் இல்லையா? So அதத்தான் நமக்கு வந்து tax on tax அப்படின்ட்டு சொல்றோம். ஏன்னா நமக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இந்த 10,000 plus 5% னா 500. அதே மாதிரியே நமக்கு வந்து அந்த 500 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 10,500 வருது. So அந்த 10,500ல இருந்து again 5% calculate பண்றாங்க. So இந்த 500ன்றது ஆல்ரெடி நமக்கு tax, ஓகேவா? அந்த taxக்காக again நம்ம வந்து 5% பண்ணும்போது வந்து 25 rupees நமக்கு வந்து இதுல ஆட் ஆன் ஆகும் இல்லையா? So நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 11,025 rupees வருது. So இது வந்து நமக்கு வந்து tax on tax மெத்தட்ல வந்து tax calculate பண்றதுக்கான ப்ரொசீஜர். நமக்கு வந்து ப்ரீவியஸா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இந்த மெத்தட்ல நம்ம வந்து calculate பண்ணும்போது ப்ராடக்ட்டோட ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? டாக்ஸ் ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து டாக்ஸுக்கும் சேர்த்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட் ஆயிடுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம்ல வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதே லேப்டாப் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த லேப்டாப்போட ரேட் நமக்கு வந்து 10,000 rupees, ஓகேவா? இந்த 10,000 லேப்டாப்புக்கு அகைன் நம்ம வந்து 5% டாக்ஸ் கால்குலேட் பண்றோம். நார்மலா நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி படி வந்து லேப்டாப்க்கெல்லாம் டாக்ஸ் ரேட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் நம்ம வந்து இது போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இந்த 10,000க்கான 5% பாத்தீங்கன்னா 500 rupees வருது, ஓகேவா? அகைன் நமக்கு ஒரு 5% வருது, ஓகேவா? அகைன் வர 5% நம்ம வந்து இந்த 10,000ல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். நார்மலா நம்ம வந்து ப்ரீவியஸா பார்த்தது பாத்தீங்கன்னா 10,000 கூட இந்த ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து 5% கால்குலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு வந்து ஜிஎஸ்டி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 10,000ல இருந்தா ஃபர்ஸ்ட் 5% டாக்ஸ்ல கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி அகைன் இருக்கிற 5% டாக்ஸையும் அந்த 10,000ல இருந்து தான் கால்குலேட் பண்றோம். அதாவது டோட்டல் காஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்றோமே தவிர அந்த டாக்ஸ் ஆட் பண்ண அமௌண்ட்ல இருந்து கால்குலேட் பண்றது கிடையாது. சோ நமக்கு வந்து டோட்டலா நமக்கு வந்து 10,000 plus 500 plus 500 டோட்டலா நமக்கு வந்து 11,000 தான் வரும். பட் நமக்கு இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா 25 rupees வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். பிகாஸ் நமக்கு வந்து இந்த 25 rupees பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் படி கால்குலேட் பண்ணும்போது அந்த 500ஐயும் சேர்த்து கால்குலேட் பண்றதுனால வருது. பட் இதுல நமக்கு வந்து இந்த 10,000ல இருந்து தான் இந்த 5%ம் கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி இந்த 10,000ல இருந்து அடுத்த 5%ம் கால்குலேட் பண்றோம். சோ நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் சிஸ்டம்ன்றது இங்க வராது ஜிஎஸ்டில. டோட்டல் அமௌண்ட்ல இருந்து நமக்கு எக்ஸாக்டா எவ்வளவு டாக்ஸ் வருதோ அது மட்டும் தான் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இவ்வளவுதான் நமக்கு வந்து சிம்பிளா நமக்கு இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து அப்படியே நமக்கு வந்து மாத்திடுது. நமக்கு வந்து நார்மலா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம எவ்வளவு நியாயமான ஒரு வரி கட்டணுமோ அது மட்டும் தான் இந்த ஜிஎஸ்டில நமக்கு வந்து நடக்கும். சோ நமக்கு வந்து ஆப்வியஸ்லி நமக்கு இந்த ப்ராடக்டோட ரேட்ஸ் வந்து கம்மியாகும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இன்க்ரீஸ் த ரெவென்யூ அப்படின்றது. ஏன்னா நமக்கு வந்து இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் சிஸ்டம் இல்ல அப்படின்றப்ப நமக்கு வந்து ப்ராடக்டோட ரேட் வந்து கம்மியாகும். சோ அந்த மாதிரி கம்மியாகும் போது கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. நார்மலா நம்ம இந்த 10,000லே வந்து நமக்கு வந்து ஒரு 25 rupees நம்மளால லாபம் பார்க்க முடியுதுன்றப்போ நமக்கு வந்து லேக்ஸ் க்ரோஸ்ல பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி மூலமா நமக்கு வந்து சேவ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து அந்த வரி மேல் வரி வந்து கண்டிப்பா இந்த ஜிஎஸ்டில கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னைக்கு இவ்வளவுதான். நமக்கு இந்த வீடியோல நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் சிஸ்டத்துல நம்ம வந்து எப்படி வரி கால்குலேட் பண்றோம், ஆஃப்டர் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்றோம் என்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஜிஎஸ்டில நமக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா. நார்மலா நமக்கு வந்து ஒரு வரி மேல் வரி விதிக்கும் போது நமக்கு ப்ராடக்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றது கம்மியாகும். சோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றது கம்மியாகும் போது நமக்கு வந்து ஜிடிபி growth கம்மியாகும் இல்லையா. இந்த மாதிரி எல்லாமே சிம்பிளா செயின் இம்பாக்ட் மாதிரி இருக்கு. லைக் நமக்கு வந்து இந்த ப்ராடக்டோட ரேட் கம்மியாகும் போது கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்றது இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிடிபி growth இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு செயின் சிஸ்டம் மாதிரி தான். சோ உங்களுக்கு வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து அடுத்த இந்த ஜிஎஸ்டியோட கண்டினியூஷன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்டியோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.